கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கின்ற ஒரு சூழல்ல தற்போது தாவேக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிருக்கிறது. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர் கூட ஏன் இந்த தோல்வியை நம்ம அடைஞ்சோம், எதனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு கூட அமைச்சு தமிழ்நாடு முழுவதும் அந்த குழு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. 234 தொகுதியிலையும் திமுக மற்றும் திமுகவை ஆதரவாளர்கள்லாம் சந்திச்சு பல்வேறு கருத்துக்கள் கேட்கிறாங்க. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா திருப்பூர்ல திமுக மாவட்ட செயலாளர் கூட விலகியிருக்காங்க. இது தற்போது ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தோல்விக்கான காரணம், பின்னணி, இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? தோல்வி என்பது வேறு, பின்னடைவு என்பது வேறு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்க முடியாத அளவுக்கு தோல்வியை சந்திக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. வாக்கு வித்தியாசத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டிய இயக்கம் தான் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து கணிப்பை முன்னின்று நடத்தியவர்கள், தொடர்ந்து அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய என்னை போன்றக்கூடிய அரசியல் அனுபவத்தால் கிடைத்த பாடத்தை வைத்தும் நாங்கள் சொல்லுகின்றது இதுதான். நான் திரும்பவும் இவிஎம் மிஷினுக்கே வர்றேன். இந்த ஆராய்ச்சி பண்ணுவோம். அதில் இவிஎம் நீங்கள் 2024 தேர்தலையே 40 இடம் திமுக வெற்றி பெற்ற உடனே இது ஆர்எஸ்எஸ் உடைய வேலை, பிஜேபி வேலை, தேர்தல் ஆணையத்தின் வேலை வெற்றி பெற வைத்ததும். ஆனால் அதிக தமிழ்நாட்டில் உறுதியான வெற்றி திமுக கூட்டணி தான், மதச்சார்பற்ற கூட்டணி தான். அதில் அவங்களுக்கு முழு நம்பிக்கை தேர்தல் ஆணையத்துக்கு இருந்ததுனால இங்கே அவங்க ஒரு சின்ன ஃப்ராடு மட்டும் அதில் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க. உதாரணம், மேஜிஸ்ட்ரேட்டா இருந்து அல்லது நீதிபதியா இருந்து ஓய்வு பெற்றவர்னு கருதுகிறேன், தேவ சகாயம் ஒருத்தர் ஒரு பேட்டியில பார்த்தேன். அவர் அப்பயே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, மொத்த வாக்கு எண்ணிக்கை ஓட்டுடைய கணக்கு இருக்குல்ல, நம்ம இன்னைக்கு ஒரு தொகுதியில் மதுரை பாராளுமன்ற தொகுதி 6.25 லட்சம் ஓட்டு பதிவாயிருக்குன்னு சொல்றோம்ல, ஆனால் எண்ணிக்கையில் அது கூடுதலாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 7 ஏதோ சொன்னார். இது ஓட்டு எண்ணிக்கையில் கூடுதலாக இருந்தது. அதாவது வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு கூடுதலாக இருக்கு. வாக்கு பதிவு சொல்றோம்ல, அன்னைக்கு சொல்லுவாங்களே டோட்டல் எத்தனை சதவீதம் போல்னு சொல்லி, அதோட கூடுதலாக இருக்கு. ஆனால் இவங்க வெற்றி பெற்றதுனால கண்டுக்கறல. இதான் உள்ள நுழையிறதுக்கு கால் பதிக்கிறதுக்கு இவிஎம் எதிர்த்து தமிழ்நாட்டில் நம்ம ஃப்ராடு பண்ணலாம், இவங்களை ஏமாத்தலாம்னு சொல்லி அவன் கண்டுபிடிச்சது இறங்கினதே அப்பதான். அந்த இவிஎம் இயந்திரத்தில் வெற்றி பெற்றா பகுமானம் ஆயிட்டாங்க. அன்னைக்கே அதை நம்ம போராடி இருக்க வேண்டும். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இவிஎம் விஷயத்துல கடந்து போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் பகிரங்கமா சொல்றேன். உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, வாட்ஸ்அப் அனுப்புறாங்க, உங்களுக்கு தகவல் சொல்றாங்க. ஆனா நீங்க ஏன் அதை கடந்து போறீங்கன்னு எனக்கு புரியல. பாபு வெற்றி பெறக்கூடிய ஆளா குளத்தூர்ல? எந்த தனிப்பட்ட முறையில் நான் பாபா சொல்லல, எந்த அடிப்படையில் குளத்தூர்ல அந்த ஊர்ல மக்கள் ஓட்டு போட நினைக்கிறீங்க? அதனால குளத்தூரை நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. ஏன் அந்த விவிபேடை என்ன சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன சிரமம்? அதுக்கு ஏன் ஒரு வழக்கு போட வேண்டியதானே? பெரியப்பன் வழக்கு போட்டிருக்காரு. என்னுடைய இதை மாத்திட்டாங்க, ஒரு தொகுதியிலிருந்து இதை ஓட்ட வேலூர் திருப்பத்தூருக்கு கொண்டு போயிட்டாங்க, தபால் ஓட்டன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காரு. அதோட சேர்த்து அவர் விவிபேடை என்ன சொல்லி வழக்கு போட வேண்டியதானே? ஏன் நீங்கள் மறுக்கிறீர்கள் கேள்வி பொதுமக்கள் கேட்கிறாங்க. இன்றைக்கு காலையில் நான் தச்சலா ஆர்கே நகர் பகுதியில் ஒரு பெண்ணு நமக்கு வேண்டியவங்க இருக்காங்க. அவங்க ஆர்கே நகர் பகுதியில் குடும்பத்தோட 3-4 தலைமுறையாக இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக, வீட்டில் ஒரு நல்ல திருமண விஷயமாக பேசுறதுக்காக நான் பேசுனா அவங்க சொல்றாங்க, நாங்கள் இன்னும் வீட்டில் சாப்பாடே ஆக்கலை. தேர்தல் முடிவு எவ்வளோ நாள் ஆச்சு, தாவேக்கா தற்கூரி ஆட்சியை பிடிச்ச எவ்வளோ நாள் ஆச்சு, விஜய் முதலமைச்சராக ஆச்சு, நாங்கள் சாப்பாடே ஆக்கலைங்க. எங்களுக்கு ஸ்டாலின் தோத்த தாங்க முடியல. 3 தலைமுறை 4 தலைமுறையாக நாங்கள் ஸ்டாலினுக்கு
திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துக்கு போனேன், அங்கே போனால் முன்னாடியே காட்டுறாங்க, வெளியிலேருந்து அவங்களுக்கு சாப்பாடு வந்திருக்கு, நாங்கள் வீட்டில் சாப்பாடு. இதை வந்து நார்மல் லைஃபுக்கே இன்னும் வரல. திமுக தோல்வி அடைஞ்சிருந்து யாரும் ஏற்றுக்கிறல. விஜய் முதலமைச்சர்ன்றத கனவுலையா முதலமைச்சர்னு பார்க்குறாங்க. மக்கள்கிட்ட தான் பெரும்பான்மை மக்கள்கிட்ட நான் யதார்த்த உண்மையை பேசுகிறேன். நீங்கள் அவ்வளோதான் நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு கடந்து போக பார்க்குறீங்க. திமுக கடந்து போக நினைக்குது. ஆனா மக்கள் உங்களை விட்டு இன்னும் போகல. அதாவது உங்களை குறை சொல்றது ஒரு பக்கம் இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் குறை சொல்ற அந்த கருத்துல 100% உண்மை, அது வேறு. ஆனால் பொதுமக்கள் வாக்காளர்கள் பாரம்பரியமா திமுக அண்ணா திமுக ஓட்டு போட்டவங்க நீங்க பாத்தீங்களா, கணக்கு பாத்தீங்களாக்கு திமுக வாக்கு 55 லட்சம் குறைஞ்சிருக்கு, அண்ணா திமுக வாக்கு 49 லட்சம் குறைஞ்சிருக்கு. இது 2 வாக்கு தான் தாவேக்காக்கு போட்டேன் இவிஎம் இயந்திரத்தில். இவிஎம் இயந்திரத்தில் ரெண்டையும் கூட்டுங்க. அண்ணா திமுகவும் தோக்குற இயக்கம் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டிய இயக்கம் நெருக்கி வந்திருக்கும் அண்ணா திமுகவும். இப்போ நினைக்கிறாங்க சில பேர் எல்லாம் ஓடுறா, 2 கட்சியிலிருந்து ஓடுறா, திமுக இருந்து ஓடுறா. நாங்களாம் எங்களையே கிள்ளி பார்த்துக்கிருக்கோம். சுயமரியாதை இருக்கக்கூடாது. பெரியாருடைய கொள்கை உறுதியா நிற்கிறேன். எனக்கு திமுக வருத்தம் இருக்கா, வருத்தம் இருக்கு. ஆனா அந்த வருத்தம் எது இருக்குன்னு கேட்டா தனிப்பட்ட முறையில் இருக்கு. என்னைய மதிக்கல, எனக்கு கொடுக்கல அப்படின்ட்டு வேற. ஆனா நாடுன்னு இருக்குல்ல, இந்த நாடு காப்பாற்றப்படணும்ல. எல்லாத்தையும் மீறி இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும். திராவிட இயக்கங்கள் இங்கே வலுவாக இருக்கின்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கு. அதனாலதான் எத்தனை அழைப்பு, இப்பய அழைப்பு, எத்தனை அழைப்பு, தேர்தலுக்கு முன்னாடி அழைப்பு வந்தாலும் நாங்க எம்ஜிஆர், அவ்வளவு பேர் எம்ஜிஆர் கூட நாங்க போகல. ஆனா என்ன ஆளு விஜய், இவரை போய் ஒரு நாள் ஒரு நொடி பொழுது நம்ம தலைவன் ஒத்துக்கிற முடியுமா? இன்றைக்கு இவிஎம் இயந்திரத்தால தான் இவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றுதான் மக்கள் இன்னைக்கு நினைக்கிறாங்க. மக்கள் நினைக்கும் உண்மை அதுதான். ஏன் அந்த இவிஎம் எதிர்த்து போராட முன் வரவில்லை திமுக? ஏன் அது பேச மாட்டேன்றாங்க? நான் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு அறிக்கை கொடுங்க, வீடியோவில் மறுபடியும் போடுங்க, பொதுமக்களா நார்மல் லைஃபுக்கு போங்க, என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதுணையா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க எங்க மாதிரி ஆளுக்கு தான் போனு, ஏன்னா உங்களை அணுக முடியல. அதான செல்வராஜ் சொல்றாருல்ல, மாவட்ட செயலாளர் செல்வராஜ் என்ன சொல்றாருன்னா, ஏங்க நீங்க திமுக தலைமையை அணுக முடியல, அவர் மட்டும் என்ன 4-5 மாவட்ட செயலாளர் போறாங்க, எனக்கு கிடைக்கிற தகவல் போறாங்க. ஒரு ஆள் போட்டு அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஆனா உங்களை அணுகுமுறை இப்ப எங்கிட்ட சொல்றாங்க, குளத்தூர் தொழிந்து 100கணக்கான, நாங்க அதை தான் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னோம். நாங்க எங்கெல்லாம் நீங்க சாதாரணமா பார்க்காதீங்க, ஒரு தொகுதிக்கு ஒரு 1000 பேர் இருப்போம். இப்ப திருப்பத்தூருக்கு நான்லாம் போயிருந்தா ஒரு 500 ஓட்டுலயா ஜெயிச்சிருப்பாரு பெரியார். அவங்க அப்படிலாம் மதிக்கல. கருணாசை கூப்பிடுப்பா, அவருக்கு தான் லட்சம் முக்குளத்து சிங்கம் திரள போறான்னு சொல்லி அவரே ஜெயிக்க முடிஞ்சா? இந்த மேலூர் எனக்கு கொடுத்திருந்தா இந்த விஸ்வநாதன் வந்திருக்க முடியுமா? அடையாளம் காண்பதில் தவறு செய்தது திமுக. கட்சிக்காரன் அடையாளம் காண்பதில் தப்பு. எந்த கட்சிக்காரனுக்கு எந்த பயனும் இல்லை. இப்ப என்ன சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கிறதுனாலதான் அந்த கட்சி 2ஆ உடையுது. அதுல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் நான் முழு பொறுப்புன்னு ஏத்துக்கிட்டார். அவர் ஏத்துக்கிட்டாருன்னு சொன்னா அது தலைவனுக்கான அர்த்தம், தலைவனுக்கான அடையாளம். அதன் மூலமா அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா, யாரையும் நான் பழி வாங்க விரும்பல, யார் மேலேயும் பழிய சுமத்த விரும்பல. இவிஎம் இயந்திரத்து மேல கூட அவர் பழிய சொல்லலன்னா, ஆனா இயந்திர மோசடியால நீங்க தோத்துருக்கீங்க. 100க்கு 100 நாட்டு மக்கள் பேசுறாங்க. மௌன புரட்சி நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல. யாரு நார்மல் லைஃபுக்கு போகல. விஜய் யாரு முதலமைச்சரை ஒத்துக்கிறா, ஓட்டு போட்டாலும் கூட அதான் பள்ளிக்கூடத்து மாணவன் போய் பாஸ் நல்லா மார்க் எழுதி நல்லா எடுப்பு நினைச்சு பரிசு எழுதினவன் அவன் ஃபெயில் சொன்னா ஒத்துக்கிற மாட்டேன். அது மாதிரி நாட்டு மக்கள் ஒத்துக்கிறல விஜய. ஸ்டாலினுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோம், நல்லா நாங்க பரிசு எழுதுனேன், நான் எப்படி ஃபெயில் ஆவேன்னு மாணவன் கேட்கிற மாதிரிதான் மக்கள் கேட்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியுதா தெரியலன்னு தெரியல, கள ஆய்வுன்னு போட்டிருக்கீங்க. இந்த தலைவர் கலைஞர் மாதிரி வரணும். நீங்க கலைஞர் மாதிரி பேச முடியாது, எழுத முடியாதுன்னு சொல்றது ரைட்டு. கலைஞர் மாதிரி உழைப்புன்னு உங்களுக்கு இருக்கு. அந்த உழைப்பு தான் நிறுத்தினது. நீங்க திமுகவை ஆரம்பிக்கும் போது அண்ணாவே இளைஞர், 40 வயது, நம்முடைய கலைஞருக்கு 24 வயசு, பேராசிரியருக்கு 26 வயசு, நாவலருக்கு 25 வயசு. உங்களுக்கு இளைஞர்கள், ஒட்டுமொத்த இளைஞர்களின் கூடாரம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஐயா பெரியார் ஆரம்பிக்கும் போது திராவிட கழகத்துல அண்ணா போன்ற தளபதிகளை இளைஞர்கள்,
இன்னைக்கு கலைஞருடைய எழுத்தை படித்து நாங்கள் பெரியாரை அறிந்தோம். அண்ணாவின் எழுத்தை படித்து நாங்கள் திராவிடத்தை அறிகிறோம். பெரியார் எழுத்தை படி இதுக்கு வடிவகால் யார் எங்களுக்கு வழிகாட்டியாரு? நாங்களாம் இளைஞராக இருக்கும்போது எம்ஜிஆர் தான் சூப்பர் ஸ்டார், மக்கள் தலைவர், புரட்சி நடிகர். ஆனா எங்க மாதிரி ஆள்லாம் டைவர்ட் ஆனது காரணம் யாரு? கலைஞரின் எழுத்து, இலக்கியம், ஆற்றல், பேச்சு இதான் எங்களை போன்ற இளைஞர்கள் ஈர்த்தது. நாங்க அந்த கலைஞரின் எழுத்து மூலமாக தான் திராவிடத்தை அறிஞ்சோம், சமூக நீதி அறிஞ்சோம். இன்னைக்கு நாங்க சுயமரியாதை காரணமாக ஒரு பகுத்தறிவாளனாக இந்த நாட்டில் நடமாடுகிறோம். எந்த அபிலாசம் எங்களுக்கு இல்ல. நாங்க திராவிடம் தூக்கி நிறுத்தப்பட்டு சொல்றோம்னா கலைஞர் எழுத்தை படிச்சு சுயமரியாதையோட வாழ்க்கை. ஆனா திமுக குறை இருக்கு. நீங்க பொறுப்பேற்றுக்கலாம். மூர்த்தி நான் பொறுப்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் மாவட்ட செயலர் இருக்கிறதுக்கா? நீங்க பாரம்பரியமான திமுக வாக்கு இந்த தடவை சிதறி இருக்கு. 4 தலைமுறை 5 தலைமுறை திமுக ஓட்டு போட்டவங்க வாக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் நீங்க தேர்தல் ஆட்சிக்கு வராத அளவுக்கு குறையல. மனக்குமுறல் இருந்திருக்கு. மாவட்ட செயலாளர் நம்ம இவர் சொல்ற மாதிரி தான், செல்வராஜ் சொல்ற மாதிரி தான் உங்களை அணுக முடியல. சாதாரண சாமானிய மக்கள் உங்களை அணுக முடியல, பேச முடியல, சந்திக்க முடியல, சொல்ல முடியல. தொண்டை இங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி வர்ற தொண்டை அறிவாலயத்துக்கு வந்தா அங்க இருக்கிற கார்களை பார்த்தா பூரா கார்களுமே 12 கோடி 1 கோடி கார்ல இறங்கி வர்றேன். அவனுக்கு தான் அங்க இருக்கிற மாவட்ட செயலர் மரியாதை கொடுக்குறாங்க. அங்க இருக்க அமைப்பு செயலாளர். நாங்க நீல் நாராயணனை பார்த்து அமைப்பு செயலாளர் சாதாரண உட்காந்து கட்சிக்காரனுக்கு என்ன வேணும் அப்படி எழுதி கொடுத்துக்கிட்டு இருப்பார் உறுப்பினர் கார்டு. இன்னைக்கு நாங்க அமைப்பு செயலாளரை பார்க்கறதே பெரிய ஐடி கம்பெனியில பாக்குற மாதிரி இருக்கு அறிவாலயத்துல. எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா இருக்கணும், சமூக நீதி இயக்கம் அப்படின்னு விரும்புறோம். எல்லாரும் உங்க மேல வருத்தமா இருக்காங்க, மதிக்கல அப்படின்னு எல்லாம் வெளியேறாங்க. நாங்க ஏன் தூக்கி பிடிக்க நினைக்கிறோம்? ஏன் நாங்களும் ஒரு பக்கம் நிற்க கூடாதா? அபிலாஷையோட இருக்க முடியாத மனிதனுக்கு. ஆனா குறைகளை ஏன் சுட்டி காட்டுற? குறைகளை கேளுங்க. குறைகளை எந்த குறைகளை கேட்க ஆள். அதனாலதான் ஒரு மாவட்ட செயலர் எம்எல்ஏவே நீங்க அவர் இருக்கிற தொகுதியில ஜெயிச்சிருப்பாரு. திருப்பூர் தெற்குல அவரையும் தூக்கி பல்லடத்துல போட்டீங்க. அந்த புதுசா பணக்காரன் இறங்கிட்டாங்க. கோடிகளை நம்பிக்கிட்டீங்க. மதுரையில் என்ன நடந்துச்சு? மதுரையில் 3 தளபதி இருக்கிறாரு எம்எல்ஏவா வடக்கு தொகுதியில். அவர் மாவட்ட செயலர் எதுக்கு இருந்தார்? மதுரை மேற்கு தொகுதி, மத்திய தொகுதி. மேற்கு தொகுதியில் அவரால் 3 தடவை ஜெயிக்க முடியல. அவருக்கு நீங்க பரிசு 1 கோட்டை மாவட்ட செயலர் கொடுக்குறீங்க. எப்படி சரியா இருக்கும்? மூர்த்தி தான் பெரிய கெட்டிக்காரர் கீர்த்தின்றீங்க. என்ன அவர் கீர்த்தி என்ன பண்ணார் கட்சிக்கு? பாரம்பரிய ஓட்டுநரை போடல. அவர் சொல்றாரு நேற்று டிபியில் வச்சிருந்தாங்க போன்ல பூரா விஜய் படத்தை. ஏன் வச்சேன்? நீங்க மற்ற பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்து எத்தனை கட்சிக்காரங்க லிஸ்ட் சொல்லுங்க. மதுரை மாவட்டத்தில் பழைய கட்சிக்காரன், மொழி போராட்டத்தில் போனவன், மிசால போனவன், ஜெயிலுக்கு போனவன் கூப்பிட்டு அந்த குடும்பத்தில் கூப்பிட்டு ஒரு வாரிசுக்கு வேலை கொடுத்துட்டு ஒரு லிஸ்ட் சொல்லுங்க பார்ப்போம். நான் முதல் தலைவர் ஸ்டாலின் ஒவ்வொரு மாவட்டத்தில் அமைச்சரை கூப்பிட்டு நீங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் பழைய கட்சிக்காரன் இன்னும் கஞ்சி இல்லாம இருக்கான், வறுமையில் இருக்கிறான். பொன்முத்துராமலிங்க உணவு கூட்டுறவுத்துறை அமைச்சர் 2 வருஷம் தாங்க இருந்தாரு. 2 ஆண்டு காலத்துல நான் கூட அவர் கூட இருந்தாரு. அதனால அவர் சொல்றாரு, உண்மையே பேசுறேன். நாங்க எங்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாம சொல்றோம். 2 ஆண்டுகள்ல தமிழ்நாடு முழுவதும் எத்தனையோ ஆண்டுகள் நடக்காம பல பேருக்கு தெரியவே தெரியாது. இந்த கூட்டுறவு சங்கத்துல தேர்தல் ஒரு தலைமுறைக்கே தெரியாம போச்சு. எங்களுக்கு அவர் காலத்துல தெரியும். அவர் அமைச்சராகி கூட்டுறவு சங்கங்களுக்கு பூரா தேர்தல் நடத்தி அதுல பூரா கட்சிக்காரனை கொண்டு உட்கார வச்சு அலங்கரிச்சார். மதுரையில பேச்சாளர்களை பூரா கூப்பிட்டு, மதுரைக்குள்ள பேச்சாளர் விடுதலை ரத்தனா, எஸ்பி ராஜா, உக்கூர் மணிவாசகம், இப்படி பேச்சாளர் இருந்தாங்க, சுந்தரராஜன், இவங்களை பூரா கூப்பிட்டு மன்னனை பெருமிட்டு வண்டி கொடுத்தார். அழகர் என்ன பண்ணாரு? இப்படி கட்சிக்காரெல்லாம் கூப்பிட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கடை கொடுத்தாரு. பழைய கட்சிக்காரங்க என்ன கடை இருக்கு. மூர்த்தி பழைய கட்சிக்காரங்களை கூப்பிட்டு, தளபதி எத்தனை பேருக்கு மதுரையில் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க. ஆனா எனக்கு தெரியும், இப்ப நாங்கெல்லாம் எங்க குடும்பம்லாம் ஒரு 100 ஓட்டு இருக்குன்னா சிங்கச்சனத்துக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க தலையெடுத்து வரும்போது, நான் முதல் தலைமுறையா வரும்போது தான் 100 ஓட்டையும் திமுகவா மாத்தினேன். தொடர்ந்து 77 இருந்து 2024 வரைக்கும் உதயசூரியன் வந்துச்சு. 2026ல் நம்ம குடும்பத்திலே பல பேர், நம்ம குடும்பம்னா என் குடும்பம் கரெக்டா இருந்துச்சு. நம்மை சுற்றி இருக்கிற சொந்த பந்தத்திலேயே நான் அங்க போறேன் இங்க போறேன் பிரிஞ்சது முத இப்பதான். என்ன கேட்கிறேன், உனக்கு என்ன செஞ்சாங்க? இவ்வளவு தியாகம் பண்ண, 27 முறை ஜெயிலுக்கு போன
திமுக ஆட்சிக்கு வருமே 10 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொரோனா நிவாரண நிதி கொடுத்த, தொடர்ந்து பல்வேறு வழக்குகளை சந்திச்சிருக்க. உனக்கு என்ன பண்ணாங்க? எங்களுக்கு சாதாரண டிரான்ஸ்பர் வாங்கி கொடுத்தீங்களா? எல்லாம் லஞ்சம் ஊழல். இதை நீங்க விசாரிக்க விட்டு இந்த தண்ணீர் ஒரு படம் வந்துச்சு. எங்க ஊர்ல அத்திப்பட்டில் தண்ணி வரலன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்தான். வாசகம் தான், உங்க ஊர்ல தண்ணி வரல, வாசகம் தான் உங்க ஊர்ல தண்ணி வர, கலெக்டர்ல இருந்து தாசில்தார் இருந்து கடைசி அந்த பேப்பர் குப்பைக்கு போயிடும். முதலமைச்சர் கொடுத்த பெட்டிஷன் அது மாதிரிதான் திமுக ஆட்சியில் இருந்துச்சு. கட்சிக்காரனுக்கு பயன் இல்லை, உழைத்த கட்சிக்காரனுக்கு பயன் இல்லை. இந்த தடவை தான் முதல் முறையாக எனக்கு தெரிய திமுக பாரம்பரியமான வாக்குகள், திமுக குடும்ப வாக்குகள். நீ வேண்டா திமுகவுக்கு போடு. மனைவி சொன்னதை கேட்டேன், மகன் சொன்னதை கேட்டேன், மகன் சொன்னதை கேட்டேன். பழைய கட்சிக்காரனை செயலிருந்து போயிட்டு வயசாகி போச்சு. நீ வேணா வருஷம் பூரா திமுகன்னு சொல்லு, நாங்கள் தடவை அங்கிட்டு போடுவோம். சொன்னது தடவை நான் பார்த்தேன், கண்ணால கண்டேன். இதை சரி செய்யணும்னா கட்சிக்கு உயிரோட்டம், கலைஞர் மாதிரி உயிரோட்டம் கொடுக்கணும். நீங்கள் மந்திரிகள் எப்படி இருக்குவாங்க? நான் 89 மதுரை மாவட்டம் மாணவர் நீச்சலாக இருக்கிறேன். வீரபாண்டி ஆறுமுகத்தை நான் என் கூட இருந்த கட்சிக்கார குடும்பம். அவர் கொடைக்கானலில் அக்ரிகல்ச்சர் ஜீப் டிரைவராக இருக்கிறாரு. நான் கீழே என்னை மாற்றுறதுக்கு பல முறை முயற்சி பண்ணி கிடைக்கல. நீங்கள் வீரபாண்டி ஆறுன்னு சொன்னால் வீரபாண்டி ஆறுன்ற போய் கொடுக்குறேன். எனக்கு இந்த லெட்டர் எழுதி கொடுக்கணுன்ற முறையே தெரியாது. மாவட்ட மாணவிச்சலாக இருக்கிறேன் 89. சாதாரணமாக வீரபாண்டி ஆறுமுகம் என்னை பார்க்குறாரு. ஒரு பேப்பரில் சும்மா எழுதி கொடுப்பேன், எங்கே ஒர்க் பண்ணுறாரு, எங்கே டிரான்ஸ்ஃபர் வரணும்னு கேட்குறாரு. சும்மா அங்கே இருந்து ஒரு பேப்பர் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எழுதி கொடுக்குறேன். நடந்தது எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வர அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் மதுரை மேலூருக்கு வந்துருச்சு. கொடைக்கானல் கட்சி எப்படி இருக்கும்? ஆற்காடு வீராசாமி ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க, அவரை பார்க்க வருவாங்க. ஆனால் அவர் பிஏ வாங்குவார். என்ன பிஏ பெட்டிஷன் வாங்குறாரு? இப்போ சினிமா படத்தில் வாங்குற மாதிரி என்னைக்கு நடக்குன்னு பார்த்தா ஆற்காடு வரைக்கும் இன்னைக்கு இருக்காது. அவங்க பிஏ நமக்கு சாயந்தரம் ஃபோன் பண்ணி அறிவாலயத்துலேருந்து பேப்பர் வாங்கிட்டு போய் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்குற பேப்பர் கட்சிக்காரனுக்கு நடந்துச்சு. பொன்முத்துராமலிங்க மதுரையில் 2 அணி, பிடிஆர் பல்வேல்ராஜ் அணி, பொன்முத்துராமலிங்க அணி. நான் திமுகவில் பிடிஆர் பல்வேல்ராஜ் அணி இருந்தேன். ஆனால் அவர் மந்திரி ஆகிட்டார். மந்திரி ஆனாலும் நான் அவரை பார்க்க போகலை. ஒரே ஒரு விஷயமாக நம்முடைய அவருடைய மருமகன் காசிநாதனை கூப்பிட்டு கூட்டுறவு வங்கியில் ஒரு பிரச்சனை, அதுக்காக போகிறேன். அவரை பார்க்கலான்னு போகிறேன். அவர் பணியில் அலுவலகத்துலேருந்து கீழே இறங்குறாரு. அணிலாம் பார்க்கலன்னு சொல்லறதுக்கு உதாரணம். என்னை பார்த்துட்டு வாங்க பசுன்னு என்னை திரும்ப அவர் இறங்கின மந்திரி போங்க உட்காருங்க அப்புறம் வரேன்னு சொல்லி போயிருக்கலாம். என்னை திரும்ப வாங்கன்னு அமைச்சர் அறைக்கு கூட்டு என்ன விஷயம் சொன்னேன். அவரே எழுதி இதை பர்சனலாக கொண்டு போய் திண்டுக்கல் இவர்கிட்ட போய் கொடுங்க, எம்டிகிட்ட போய் கொடுங்கன்னு கொடுக்குறாரு. கட்சி நின்றதுக்கு காரணம் அது. இன்னைக்கு மூர்த்தி யாராவது சொல்லுங்க, ஒரு கட்சிக்காரன் மனசாட்சியோட சொல்லுங்க, எத்தனை கோடியப்பா கொள்ளையடிச்சிருக்கீங்க? கோடி கோடியா கொள்ளையடிச்சது மக்களுக்கு தெரியும். கிட்ஸ், இந்த இளைஞர் கிட்ஸ் ஏன் போன, 90 கிட்ஸ் 20 கிட்ஸ்லாம் ஏன் மாறினா பார்த்தா என்னடா இப்படி அடிக்கிறாங்க? பூரா காஸ்மோபாலிட்டன் மாதிரி இருக்கான். பூரா திமுக சாதாரண சாமானியனுக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சியா இருந்துச்சா? தலைவரை பார்க்கணும்னா சண்முகனானை பார்ப்போம். சில நேரங்களில் சண்முகனானே போலீஸ் டிரான்ஸ்ஃபர் அப்பாயின்மெண்ட் இருந்தா அவரே முடிச்சு விட்டுருவாரு கட்சிக்காரனுக்கு நியாயமா இருந்தா. ராஜமாணிக்கத்தை பார்ப்போம். இன்னைக்கு உங்ககிட்ட உங்க பிஏ அவர் தம்பி இருக்காரு, அவரை பிடிக்கவே முடியல, போனே எடுக்க மாட்டாரு. உதயநிதி பிஏ அதை விட. அதுதான் இன்னைக்கு மாவட்ட, நான் இதை பலமுறை சொல்லிட்டேன். முதல் சாதாரண சாமானியங்களை அணுக பாருங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் சர்க்காரியா கமிஷன் வழக்குக்கு நிதி கேட்டு மதுரையில் டிபி பழைய டிராவல்ஸ் பங்களா இப்போ மண்டல அலுவலகமாக இருக்கு பாருங்க மதுரையில். அங்கே வந்து சாயந்தரம் 5 மணிக்கு என்னோட புகைப்படத்துக்கு கொண்டால் எவ்வளோ நிதி 10 ரூபாயிலேருந்து வச்சிருந்தாரு. நான்லாம் அன்னைக்கு அரை மணி நேரத்துக்கு சைக்கிளுக்கு 15 இயர்ஸ் வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் 50 ரூபா வாங்கி கொண்டு போய் போட்டோ எடுத்திருக்கு. சர்க்காரி தலைவர் அப்படி இணைப்பா இருந்தார். நீதி கேட்டு நெடிய பயணம் தொண்டர் வரையா நான் அங்கிருந்து போயிருக்கேன். எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு துணை பொதுச்சாளர் நாஞ்சிலா. நீங்க சீர்திருத்தம்ன்ற பேர்ல நீங்க சும்மா மறுபடியும் இவங்களே உட்காந்து நான் பொறுப்பு, தண்ணீர் படம் மாதிரி வாசகம் தான் நான் பொறுப்பு. நான் தளபதி பொறுப்புன்னு சொன்னது வேறு, அது முறையானது தலைவனுக்கான அர்த்தம். மத்தால நான் பொறுப்புன்னு அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தா கட்சி கேள்விக்குறிதாகும். கட்சி உயிரோட்டம் ஆகணும், இளைஞர்கள் வரணும், திராவிடம் வெல்லணும். நாங்கள் அதுக்கெல்லாம் போராட தயாரா இருக்கிறோம். போராடுறவங்களை மதிங்க. கட்சிக்காக போராடுறவன் யாரு?
கட்சிக்காக பேச ஊடகவியலாளர் யாரு? முரசொலியில் நான் பார்க்க கலைஞர் காலத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிறாரு. சக்தின்னு இருக்காரு, இறந்து போட்டார் நினைக்கிறேன் சக்தி. அவங்க இருக்கக்கூடிய முரசொலியில் இருக்கக்கூடிய சேது இருக்காருன்னா அப்படியே நிலைமையில் இருக்காங்க. நீங்க அவங்களாம் அப்படியே விட்டுறது. புதுசா கோட்டு சூட்டு போட்டு வந்து 200 ரூபாய் வெற்றி வரும்ட்டாங்க உங்ககிட்ட. அவங்க வந்து கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு போட்டாங்க புது உதவியாளர். அங்கேயே இருக்காரு சேது. எனக்கு தெரியும் என்ன முரசொலி சேது. சக்தின்னு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. கூடலரசன் சொன்னேன், என்ன என்கிட்ட பல முறை என்னை வந்து தளபதியை சந்திக்க என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டார், போய் பார்ப்போம். எவ்வளவு பெரிய ஆளு கூடலரசு, எவ்வளவு பயன்படுத்துங்க. கட்சிக்கு இப்ப அழகிரியை பயன்படுத்தலாம். தென் மாவட்டத்தில் அவங்க மக கொந்தளிக்குது. ஏன் கொந்தளிக்கிறாங்க? நியாயமான கொந்தளிப்பு தானே. உங்களை தலைவா, நீங்க தான் தமிழ்நாட்டின் தலைவர், நீங்க தான் திராவிடத்தின் தலைவர் சொல்லி அழகிரின்னு சொல்றாரு. நாடே சொல்றோம், கட்சிக்காரன் முறை சொல்றான், கட்சி விட்டு வெளியேற முறை சொல்றான், திராவிட இயக்கத்தின் சரணாலயம் அறிவாலயம்னு சொல்றாங்க. ஏன் அவங்கள பாதுகாக்க மாட்டேன்றீங்க? அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்றீங்க? அப்போ உங்க நோக்கம் என்ன? கட்சி வளரணும் எல்லாரும் நினைக்கிறாங்க, எல்லாரும் தளபதியை ஒத்துக்கிறாங்க, எல்லாரும் உதயநிதிக்கு கை கொடுக்க தயாரா இருக்காங்க. கொள்கை லட்சியம் இல்லாத ஒரு கூடாரத்தை கையில வச்சிருக்கீங்க. அந்த கூடாரம் இருந்தா இன்னும் தொய்வாதான் ஆகும். இளைஞர்களை மட்டும் போயிட்டு இருக்கான். பாரம்பரிய ஓட்டல்ல கை வச்சுட்டாங்க. எந்த சூழ்நிலையும் திராவிட வளனும் தளபதி மீண்டு வரணும் விரும்புறோம். ஈவிஎம் இயந்திரத்துக்கும் போராடணும். மக்கள் வந்து உங்க மேல அவ்வளவு வெற்றி பெற்றது நீங்க தான். இயந்திரம் உங்களை தோக்கடிச்சுதான் மக்கள் கருதுறாங்க. அந்த மக்களுக்கெல்லாம் நார்மல் வாழ்க்கையை தொடங்குங்கன்னு அறிக்கை கொடுங்க. போராட முன்வாருங்கள். திராவிட வெல்ல வேண்டும் என்று என்னுடைய கருத்தாகும். நன்றி. நன்றி.